மகிழ்ச்சியான நகைச்சுவை மட்டுமே இங்கே கிடைக்கும். குமார் நெல்லுடா நெல்லு. இந்த ரோடு ஏன்டா இப்படி ஜிமிக்கி கமல் பாட்டுக்கு ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு? மச்சான் ரோடு ஆடலேடா, ரோடு வீல் அலைன்மெண்ட் சரியில்லை, அதான் லெஃப்ட் ரைட்னு அப்படி இப்படி போகுது. டேய் மச்சான், சில விஷயத்த மாத்த முடியாதுடா. காலிஃப்ளவரா தலைக்கு வைக்க முடியாது, கவரிங் கோல்டா அடகு வைக்க முடியாது, கோலமாவுல தோசை சுட முடியாது. எந்த தப்பு செஞ்சாலும் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. ஐயோ தத்துவம் தத்துவம் பொழிரேடா. இதெல்லாம் டாஸ்பாக் போடாலே அதுவா சுரக்கும்டா குமாரு. என்ன மச்சான், நம்ம தலைவர் என்னமோ அரசியல்ல புதுமை பண்றேன் புரட்சி பண்றேன்னு ரொம்பதான் அலம்பல் பண்றாரு. ஏன் என்ன பண்ணாரு? எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்க போறோம்ங்கிற விஷயத்தையே தேர்தலுக்கு அப்புறம் தான் அறிவிப்பாராம். அதை விட்டுறா மாப்ள. அண்ணனோட ஃப்ரெண்ட அண்ணன்னு கூப்பிடலாம், அக்காவோட ஃப்ரெண்ட அக்கான்னு கூப்பிடலாம். ஆனா பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமாடா? ஐயோ நீ ஞானிடா ஞானி. எழுந்து. ஓகேவா? கிராவிட்டி கொஞ்சம் ஓவரா இருக்கு போல. நான் விழலடா குமாரே. இந்த ரோடு ISO தரத்துல இருக்கான்னு செக்அப் பண்ணி பார்த்தேன். டேய் மச்சான், கோவம் வந்துட்டா என் மனைவி காலி ஆயிருவா. நீ என்னவே? நான் காலி ஆயிருவேன். அங்க பாரு, என் வீடு அங்க இருக்கு, நீ போ. உன் வீடா? நிஜமாவா? நான் ஏன் போகணும்? விட மாட்டேன் மச்சான், நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். அடியே கதவை தரடி. உன் புருஷன் சிங்கம் மாதிரி வந்திருக்க, தகராறு பண்ணாம கதவை தரடி. என்னடா வீடு ரொம்ப ஒல்லியா கம்பி மாதிரி இருக்கு. உன் பொண்டாட்டி டயட்ல இருக்கா போல. இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஏய் கதவை திறக்கவியா மாட்டியா? வீட்டுற மச்சான், வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஒருவேளை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டாங்களோ? டேய் அது பாடுறா, மொட்டை மாடியில லைட் எரியுது, ஆனா கதவை திறக்க மாட்டாடா. கீழே நான் கத்துறேன் தெரிஞ்சு மேல மொட்டை மாடியில லைட்டை போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கான அந்த சண்டாளி. ஆனா கதவை மட்டும் திறக்க மாட்டேங்கிறான். அடே கதவை தேரடி. டேய் லூசுங்களா, மேல பாருங்கடா, அது லைட் எரியற கரண்ட் கம்பம். ஐயோ ஐயோ, ஏண்டா இப்படி குடிச்சிட்டு அலம்பல் பண்றீங்க?